உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க உள்ளே எதுக்கு வரீங்க? அது வந்து வெளியில போங்க. இவன் மயக்கத்துல இருக்கால, அதான் வந்தோம். இப்படி எல்லாம் நீங்க உள்ள வரக்கூடாது. இவன் என்னோட பையன். இவன் கண்ணு திறந்து பாக்கலன்னா உயிர் பிழைக்க மாட்டான்னு டாக்டர் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா சரி, இப்ப எந்த சர்ஜரியும் நடக்கல, ஆபரேஷன் நடக்கல. நாங்க இவன் கூட இருக்கிறதுல என்ன தப்பு? ஆனா மேம் அலௌட் கிடையாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இவன் என்னோட பையன் தான். இவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இவனை காப்பாத்ததான் நான் போராடிட்டு இருக்கேன். இவனுக்கு ஏதாவது ஆனா யார் பொறுப்பு? சொல்லுங்க, நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? இது பாருங்க, நாங்க ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் இங்க இருப்போம். நாங்க எதையும் தொடக்கூட மாட்டோம். எங்களை 2 நிமிஷம் மட்டும் இங்க இருக்க விடுங்க. அதுக்கப்புறம் நாங்களே போயிடுறோம். ஒரு முறை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஒருவேளை என் குரலை கேட்டு அவன் கண்ணு திறக்கலாம்ல. தேங்க்யூ. ஜோசியரே, நீங்க வாங்க. நீங்க அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் கண்ணு திறக்க வாய்ப்பு இருக்கும்ல. சிரஞ்சீவ் பவ, தீர்காயு பவ, ஆயுஷ்மான் பவ. அக்னி தேவனுடைய சக்திய நான் அவனோட நெத்தியில இட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. இதுக்கப்புறம் ரிஷி கண் முழிச்சிடுவால ஜோசியரே? மேடம், நம்மளால முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். மத்த எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. இப்படி சொல்றீங்களே, இவன் கண் திறந்து பார்க்க மாட்டானு ஏங்குறேன். என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லா வசதி இருந்தும் என் பையனோட தோஷத்தை என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ரிஷி, ரிஷி, கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பாரு. அம்மா உன்கிட்ட பேசுறது கேக்குதாப்பா? உன் அம்மா அழுதா உனக்கு மனசு தாங்காது தானப்பா? சீக்கிரம் எழுந்துரு. எனக்கு உன் முன்னாடி நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கேனே, என்னால தாங்க முடியல. எதுக்காக என்ன இன்னும் அழ வைக்கிற? பெத்தவளா உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு வேதனையா இருக்கு. சீக்கிரம் நினைவுக்கு வாப்பா. கண்ணை திறந்த அம்மான்னு கூப்பிடு. என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? எப்பவுமே கேட்க மாட்டல்ல. வீட்லயே இருன்னு சொன்ன கிளம்பி போயிட்டேன். பேங்க்லயும் என் பேச்ச நீ கேட்கவே இல்லை. நான் சொல்றத கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இத பாரு, இந்த முறை என் பேச்ச நீ கேட்கலன்னு வச்சுக்க, நான் உன்னை கண்டபடி திட்டுவேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்கவே மாட்டேன்ப்பா. உனக்கு புரியுதா? கண்ணை திறந்து பாரு. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. கண்ணை திற. கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். இது பாரு, நீ இதுக்கப்புறம் நான் உன்னை திட்ட மாட்டேன். உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு முறை கண்ணை திறந்து அம்மாவை பாரு. மேடம், நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுடா. இங்க பாருங்க மேடம், தாய் பாசத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரிஷிக்காக நம்ம இன்னும் யாகங்கள் நடத்த வேண்டியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கேஷ தோஷம் ரொம்ப உச்சத்துல இருக்கு. அப்படின்னா காலன் இன்னும் போகல. இங்கதான் இருக்கு. லக்ஷ்மி தள்ளி போயிட்டா. அதனாலதான் அது இங்கேயே சுத்தி. நம்மளால காலத்தை எடை போட முடியாது. அத பத்தி கற்பனையும் பண்ண முடியாது. அது உயிரை பறிச்சிடும். அதனாலதான் அது காலன். அப்படி சொல்லாதீங்க ஜோசியரே. எனக்கு என் புள்ள உயிர் முக்கியம். ரிஷி என்ன காப்பாத்தணும். அந்த காலனை விரட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. லக்ஷ்மியை கூட்டிட்டு வாங்க. ரிஷி கிட்ட கூட்டிட்டு வாங்க. அப்பதான் காலன் இங்கிருந்து விலகும். காலத்தோட போராடணும்னா லக்ஷ்மி கிரகத்துடைய சக்தி தேவைப்படுது. லக்ஷ்மி திரும்பி வந்தா அப்போ ரிஷியும் திரும்பி வந்துடுவான். இப்ப நான் கிளம்புறேன். ஜெய் ஸ்ரீராம். ரிஷி, கண் முழிச்சு பாரு. அக்கா, என்ன ஆச்சு? அக்கா, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் பையன் உயிரை காப்பாத்திட்டே இருக்கா. என் பையனோட ஜாதகத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. லக்ஷ்மி அக்கா, என்னாச்சு? என்னாச்சு? இங்க பாரு. அக்கா, அக்கா பாத்து. அக்கா, அக்கா, அக்கா என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. என்ன ஷாலு அழுதுட்டே இருக்கா, சொல்ல மாட்டேங்கிறா.
அவளால மட்டும்தான் என் பையனோட தோஷத்துல இருந்து அவனை காப்பாத்த முடியும். மாமா விஷயத்துல ஏதாவது நடந்திருக்குமோ? அதனாலதான் இப்ப அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லையே. அக்கா என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர், நான் ரிஷி எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மேடம், இது எங்களுடைய வேலை. வெளியில போயிட்டு எங்களுடைய வேலையை பார்க்க விடுங்க. நர்ஸ், ரிஷி ப்ளீஸ், ரிஷி மேம், வாங்க. எழுந்திரு. ரிஷி மேம், வெளியில வாங்க, please. ரிஷி மேம், please. ப்ளீஸ் போங்க. ரிஷி. ரிஷி எழுந்தானா? கண்ணை திறந்து பார்த்தானா? இல்ல இல்ல ஆண்டி. போதும் மலிஷ்கா, நான் உனக்கான வாய்ப்பை கொடுத்துட்டேன். இப்ப நீயே விளைவை பார்த்தல்ல. இதுக்கு மேல என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். உன்னால சகிச்சுக்க முடியலன்னா இங்க இருந்து கிளம்பிடு. ஆண்டி. முடிவை நீதான் எடுக்கணும். நீ இங்க இருக்க போறியா இல்ல? டாக்டர், ரிஷி கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? sorry but there is no improvement. In fact, நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவன் கண்ணை திறந்தாக்கணும். கண்ணை திறந்தாதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு மேல காலம் தாழ்த்த கூடாது. இந்த நேரத்துல ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் பார்க்க கூடாது. எனக்கு என் மகன் ரிஷி தான் வேணும். நான் கிளம்புறேன். ஆண்டி, ஆண்டி நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? நான் லக்ஷ்மியை பார்க்க போறேன். என் மகனோட உயிரை காப்பாத்துன்னு கெஞ்ச போறேன். ஏன்னா லக்ஷ்மியால மட்டும்தான் ரிஷியோட உயிரை காப்பாத்த முடியும். ஆண்டி, நான் நேர்ல போய் அவளை என் கூட கூட்டிட்டு வர போறேன். அண்ணி, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் ஆண்டி, ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ், ஆண்டி ப்ளீஸ். ஒரு தடவை யோசிங்க. லக்ஷ்மி ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்புறம் என்னால வரவே முடியாது ஆண்டி. எனக்கு please. எல்லாம் தெரியும் மனுஷ்கா, எல்லாமே தெரியும். ஆனா எனக்கு இப்ப யார பத்தியும் கவலை இல்ல. என்ன ஆண்டி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீரியஸ்லி நீலம், நானும் பொறுமையா இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். எதனால? இந்த அவமானத்துக்கா? லெட் மீ டெல் யூ நீலம், உன் பையன் என்னுடைய பொண்ணை காதலிக்கிறான். அதனால நான் பல விஷயத்த கண்டுக்கல. எல்லாம் தெரிஞ்சும் சும்மா இருந்தேன். பட் திஸ் நோ நீலம், லக்ஷ்மிக்காக உன் எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. அவளை நீ வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர. அப்ப என் பொண்ணோட நிலைமை? இவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு பொண்ணு ரிஷியோட லைஃப்ல வந்துட்டு போயிட்டாளா? நீலம், நீ உன் முடிவை சொன்ன இல்லையா? இப்ப நான் சொல்ற முடிவையும் கேளு. நீ மறுபடியும் லக்ஷ்மிய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா அப்புறம் உன்னுடைய பையனால என் பொண்ணு மல்லிஷ்காவோட லைஃப்ல திரும்ப வர முடியாது. ஒருபோதும் முடியாது. ஆண்டி ப்ளீஸ், ப்ளீஸ் ஆண்டி. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.